முன்னொரு காலத்தில் காடுகளின் ஆழமான ஒரு கிராமத்தில் ஆலிவர் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஆலிவர் தனது ஆர்வத்திற்கும் சாகச மனப்பான்மைக்கும் பெயர் பெற்றவர். ஒரு நாள் காடுகளின் பழைய மர்மமான பகுதியை ஆராய்ந்து கொண்டிருந்த போது பழங்கால ஓடுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மறைந்த குகையில் அவர் தடுமாறினார். ஆர்வத்துடன் ஆலிவர் எச்சரிக்கையுடன் குகைக்குள் நுழைந்தார். உள்ளே அவர் ஒரு பீடத்தில் தங்கியிருக்கும் ஒளிரும் படிகத்தை கண்டுபிடித்தார். அதைத் தொடுவதற்கு அவன் கையை நீட்டியபோது சக்தியின் எழுச்சி அவனைச் சூழ்ந்தது. திடீரென்று அவன் உடல் முழுவதும் ஒரு கூச்ச உணர்வு ஏற்பட்டது. ஆலிவருக்குத் தெரியாமல் கிறிஸ்டல் சக்தி வாய்ந்த மந்திரத்தால் உட்செலுத்தப்பட்டது. அவருக்கு அசாதாரண திறன்களை வழங்கியது. அவர் கிராமத்திற்குத் திரும்பிய போது வெறும் சிந்தனையுடன் கூறுகளை கையாள முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். அவர் மெல்லிய காற்றிலிருந்து தீப்பிழம்புகளை கற்பனை செய்யலாம், பொருட்களை தூக்கி வீசுவதற்கு காற்றை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வன உயிரினங்களுடன் கூட தொடர்பு கொள்ளலாம். உற்சாகமாக இருந்தாலும் எச்சரிக்கையுடன் ஆலிவர் தனது புதிய சக்திகளை ரகசியமாக வைத்திருந்தார். காட்டின் தனிமையில் அவற்றை பயிற்சி செய்தார். இருப்பினும் காடுகளின் ஆழத்திலிருந்து ஒரு நிழல் உருவம் தோன்றியபோது அவரது வாழ்க்கை விரைவில் எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது. மலாச்சி என்ற மந்திரவாதி ஆலிவரின் மந்திரத்தை தனது சொந்த தீய நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயன்றார். கிராமம் ஆபத்தில் இருப்பதால் ஆலிவர் தனது சக்திகளை தழுவி மலாச்சியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தார். தனது தைரியத்தை சேகரித்து ஆலிவர் தனது மந்திரத்தை மாஸ்டர் மற்றும் அவரது வீட்டை பாதுகாக்க ஒரு தேடலை தொடங்கினார். வழியில் அவர் தனது திறன்களின் உண்மையான அளவையும் தைரியம், நட்பு மற்றும் நன்மைக்காக மந்திரத்தை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் கண்டுபிடித்தார். நிலவொளி வானத்தின் கீழ் ஒரு உச்சக்கட்ட போரில் ஆலிவர் மலாச்சியை எதிர்கொண்டார். சக்தியின் திகைப்பூட்டும் காட்சியில் கூறுகளை அனுப்பினார். அவரது நண்பர்கள் மற்றும் அவருக்கு பின்னால் இருந்த கிராமத்தின் ஆதரவுடன் ஆலிவர் மலாச்சி மற்றும் ரெஸ்டோவை விரட்டியடித்து வெற்றி பெற்றார்.